ஆக்சுவலா வந்து இந்த மேம்பாடு ஊழல் வழக்குல வந்து முதல் குற்றவாளியா வந்து அப்போதைய மேயர், அதாவது எம்எல்ஏவும் இருக்கார் மு.க.ஸ்டாலின், அப்புறம் வந்து மேயராவும் இருக்காரு. அதாவது அந்த மேயர் பதவி வந்து செப்டம்பர் வரைக்கும் நீடிக்கும் அவங்களுக்கு. மேயராவும் இருக்காரு. அப்ப வந்து அன்று நள்ளிரவு வந்து ஸ்டாலினை தேடி வந்து கோபாலபுரம் இல்லத்துக்கும் வேலைச்சேரி அவரோட வீட்டுக்கும் வந்து போலீஸ் டீம் போகுது. அவர் வந்து வீட்டுல இல்ல. அப்ப அவ்வளவுதான், வீட்டுல இல்ல. உடனே வந்து அந்த கோபத்துல வந்து ஆட்சியாளர்கள் உத்தரவின் பேர்ல போலீசார் என்ன பண்றாங்க, நேரா வந்து ஆலிவர் சாலை ரோட்ல இருக்க வீட்டுக்கு உள்ள போயிட்டு கலைஞரை வந்து ஒரு அதிரடியா கைது பண்றாங்க. லாக்கையெல்லாம் உடைச்சு, பூட்டை உடைச்சு உள்ள போயிட்டு படுக்கை அறையில இருந்த 79 வயது முதியவரை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து அந்த ஹால்ல நிறுத்தி கைது பண்ணாங்க. அதுதான் பார்த்திருப்பீங்க, அவரை இழுக்கிறது, அலைக்கழிக்கிறது. இதுதான் நடந்தது. ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அன்னைக்கு வந்து வீட்டுல இல்ல, அவ்வளவுதான். அவர் வெளியூர் போயிருக்காரா என்ன ஏதுங்கிறத வந்து தகவல் வந்து அது அவரு தான் சொல்லணும். காலையில 7:30 மணிக்கு எனக்கு பேட்டி கொடுக்கிறாரு. 30ஆம் தேதி அதிகாலை கலைஞர் நள்ளிரவு அதிகாலை நள்ளிரவும் அதிகாலையும் கைது செய்யப்படுறாரு. அதாவது ஜூன் 29ஆம் தேதி மிட் நைட்டு, 30ஆம் தேதி அதிகாலை கைது செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து அன்னைக்கு விடிய காலம் வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்துல இருந்து இந்த மாதிரி தலைவரை வந்து மிக அராஜகமான முறையில கைது பண்ணிருக்காங்க. நான் வந்து வெளியூர் சென்றுட்டு இருந்தேன், வெளியூர் வந்து போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு இந்த தகவல் நள்ளிரவு எனக்கு தகவல் கிடைச்சு உடனே வந்து நான் திரும்பி வந்தேன். அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தேன், மனசு வந்து எனக்கு ரொம்ப பதைச்சிருச்சு. அதாவது உடனே நான் என்ன பண்ணேன், நீதிபதி அசோக்குமார் கீழ்ப்பாக்கத்துல அவரோட கோட்ரஸ் அங்க போயிட்டு நான் ஆஜராயிட்டு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கிருந்து எங்க பேட்டி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாரு. நேரா போயிட்டு அசோக்குமார் வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து தன்னை அவர்கிட்ட இது பண்ணிட்டு அவர் உடனே வந்து அவரை ரெஃபரன்ஸ் மத்திய சிறைக்கு வந்து அனுப்புறாரு. ஸ்டாலின் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு, என்னை வந்து வெளியூர் சிறைகளுக்கு கொண்டு போனாங்கன்னா எனக்கு வந்து என்னை வந்து துன்புறுத்துற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னா அதை ஏத்துக்கிட்டு மத்திய சிறையில இவரை வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அசோக்குமார் வந்து உத்தரவிடுறாரு. ஆனா ஒரு 3 மணி நேரம் வந்து மத்திய சிறை வளாகத்துல ஸ்டாலின் வச்சிருந்த போலீசார் அப்ப ஆட்சியாளர் உத்தரவின் பேர்ல வந்து அவர் மதுரை சிறைக்கு வந்து உடனே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல வந்து அப்ப முன்னாள் தலைமைச் செயலாளர் கே நம்பியாரும் கைது செய்யப்படுறாரு. அவர் மத்திய சிறையில வைக்கப்படுறாரு.